வணக்கம் மக்களே, அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்றே சொல்லியாக வேண்டும். என்ன தகவல் அப்படின்றத அடிப்படையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிமுகவுக்கு அதிரடியாக தலைமையை மாற்றுறாங்க. டெல்லி பார்த்தீங்கன்னா இந்த முடிவில் தலையிட்டிருக்கிறாங்க. அப்படி என்ன நடந்துச்சு அதிமுகவுக்குள்ள, ஏன் புதிய தலைமையை தேர்ந்தெடுக்க டெல்லி அவசரம் காட்டுறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த காணொளியில் நாம் தெள்ளத் தெளிவாக பார்க்க போகின்றோம். 2021 அந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி தலைமையில் தேர்தலை சந்தித்தாங்க. அப்போ அவங்களுடன் பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுக பார்த்தீங்கன்னா கழகத்தினுடைய காவல் தெய்வமாக இருந்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பின்பு முதன்முறையாக பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தாங்க. அப்போது பாஜக பின்வாசல் வழியாக அதிமுகவை அபகரிக்குது, தமிழகத்தை ஆட்சி பற்ற வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக அதிமுக மீது ஒரு பொய்யான பின்பத்தெல்லாம் கிரியேட் பண்ணி அதை ஓரம் கட்டினாங்க. சரி, அதுதான் அப்படி வந்துச்சேன்னு பார்த்தீங்கன்னா தொடர் தோல்வி. எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர் தோல்வி. உதாரணத்துக்கு நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல்னு சொல்லிட்டு எல்லா தேர்தல்லையும் தொடர் தோல்வியை சந்தித்ததுனால இவர் பேர் 10 தோல்வி பழனிசாமின்னு மாற்றமும் வந்துச்சு. மக்கள் மத்தியில் அப்படி பேச்சும் ஆயிடுச்சு. சரி, எடப்பாடிக்கு பார்த்தீங்கன்னா தலைமை சரி வரல, அதனால் எடப்பாடி பழனிசாமியை நீக்கிட்டு கொங்குவில் இருந்து தான் ஒரு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக முடிவு பண்ணாங்க. ஏன் கொங்குவிலேருந்து பாஜக தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றது தான் உங்களுடைய கேள்வியாக இருக்கும். அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். காரணம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி கடந்த முறை பார்த்தீங்கன்னா தோற்றதுக்கு காரணமே அவர் தான். காரணம் என்னென்னா, டிடிவி தினகரன் இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்துக்க, நம்ம வெற்றி பெற்றலாம், அங்காளி பங்காளி சண்டைன்னு சொல்லி கதை காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக எவ்வளோ முயற்சித்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் வேணாம், நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வலுவான கூட்டணி இது அப்படி இது இப்படி சொல்லிட்டு கதையை முடிச்சு விட்டுக்கினார். இந்த முறையும் பார்த்தீங்கன்னா வி.கே. சசிகலாவெல்லாம் கூட்டணி கூப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா டெல்லி தலைமை முடிவு எடுத்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி, நான் உனக்கு இவ்வளோ சீட்டு கொடுத்துட்றேன், நீ யாருக்குன்னா பங்கிட்டு கொடுத்துக்கோ, ஆனால் நான் அவங்களெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்க்கமான முடிவில் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். இந்த விஷயம் 2026 தேர்தலில் கொங்குவிலையும் வட தமிழகத்திலையும் சரியான அடி அப்படின்றது உளவுத்துறை ரிப்போர்ட்டாகவே இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய வகையில் தான் சொல்கிறதெல்லாம் செய்கிற மாதிரி, தான் ஆடுற பொம்மை மாதிரி இருக்க கொங்குவிலிருந்து நம்முடைய விஜயபாஸ்கர் அவரை பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அவரை தேர்வு செய்ய வேண்டும் அப்படி சொல்லிட்டு தான் நம்ம பாஜக விரும்புகிறாங்க. எஸ்பி வேலுமணியோட பேக்ரவுண்ட் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பார்க்கலாம், எஸ்பி வேலுமணி அதிமுகவின் தலைமை பண்பை ஏற்பாரா அப்படின்றத. மேலும் இது போன்ற ஒரு அரசியல் சம்பந்தமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.